என்னால தாங்க முடியல. இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவனை கூட்டிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வராம இங்க வராதீங்க. அவன் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் அப்படியே செத்துட்டு இருக்கேன் மாமா. கண்ணா வரல, என்ன யாரும் நீங்க உயிரோட பார்க்க மாட்டீங்க. அக்கா இங்க என்ன பேசுறா அவரு? கையெழுத்து போட்டல, கிளம்பு. அண்ணா சார், என்ன உங்க எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். எங்க எல்லாருக்குமா? ஆமா சார், எல்லாத்தையும் எடுத்துக்கிற சொல்லுங்க சார். குமாரே, இங்க வா, இதை எடுத்துட்டு போ. எல்லாருக்கும் கொண்டு கொடு. இந்தாப்பா, நீயும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்களே, சாப்பிடு. நீங்க ஏன் இவங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க? உங்களை இப்படி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குண்ணே. டேய் பரவாயில்லடா, விடுறா. கண்ணா, ராத்திரி சாப்பிட்டு இருக்க மாட்டீங்களாடா? இந்தடா, வெறுவத்தில் சாப்பிடக்கூடாது, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்க. அண்ணா, பாத்ரூம் வருதுண்ணே. போயிட்டு வாடா. போகணும்னு கேட்டா திட்டுறாங்கண்ணே. பயமா இருக்குண்ணே. நீங்க கேட்டு சொல்றீங்களா? டேய், நீ இன்னும் போலையா? இல்லண்ணே, பயமா இருக்குண்ணே. கேளுங்கண்ணே. சார், என் தம்பி பாத்ரூம் போகணும்னு சொல்றேன் சார். ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு சார். சரி, அங்க இருக்க போயிட்டு வர சொல்லுங்க. போயிட்டு வந்துடுறேன். இவனை இப்படி பார்க்கவா கஷ்டப்பட்டு வளர்த்தோம். உட்கார். இந்தடா, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்க. டேய் மெதுவாடா. டேய் பார்த்து. அண்ணி அம்மாலாம் எப்படி இருக்காங்கண்ணே? இருக்காங்கடா. உனக்கு பிடிக்குமேண்டு பூரி வாங்கிட்டு வந்தடா. என்ன போலீஸ் கூப்பிட்டு வரும்போது அண்ணிங்கெல்லாம் பின்னாடியே ஓடி வந்தாங்கண்ணே. நானே நீதான் பாவம். ரொம்ப அழுதுச்சுண்ணே. பாவம்ண்ணே. டேய் அழுகாதடா. இந்தா சாப்பிடு. சாப்பிடுற. என்னை கூட்டு போயிருவீங்களண்ணே? கண்டிப்பா கூட்டு போயிருண்டா. விட்டுட்டு போயிடாதீங்கண்ணே. ரொம்ப பயமா இருக்குண்ணே. நம்ம வீட்டுக்கு போகணும் போல இருக்குண்ணே. எல்லாரையும் பார்க்கணுண்ணே. கூட்டிட்டு போறேன்டா. நீ முதல்ல சாப்பிடு. இந்த அழுகாதடா. அண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா? சாப்பிடலாம்டா, நீ சாப்பிடு. சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்கண்ணே. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்ற. நீ பசி தாக்க மாட்டேன். இல்ல, நீங்க சாப்பிடுங்கண்ணே. சாப்பிடுன்னு சொல்றீல்ல, சாப்பிட்ற. இந்த சார், இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டே தீர்வு நிக்கிறாரு. எதுவும் செய்ய முடியாதா சார்? அவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணே வந்து போட்டோ அனுப்பிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவர் ஆக்ஷன் எடுத்து தான் சார் ஆகணும். சார்,
என் தம்பி மேலே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு ஜெயிலுன்னு கூட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என் தம்பியோட வாழ்க்கையே பாலா போகும் சார். ஜெகா, வீட்டில் ஒரு தங்கச்சி தானே வேற நேற்றுலேருந்து கோலப்பட்டியில் கிடக்கா. அம்மா மீனா முள்ள பூரா அழுது கிடக்காங்க. குடும்பமே ஒண்ணுமில்லாம் போகுது ஜெகா. மாப்பிள பேசிக்கலாம் மாப்பிள. அவன் சின்ன பையன் சார், தங்கமான பையன் சார். உள்ள அவன் உட்கார்ந்துருக்க கோலத்தை பார்த்தீங்களா சார்? அந்த பையன் தப்பு பண்ற மாதிரியா சார் இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் இதெல்லாம் நிக்காது. ஆதாரம் மட்டும்தான் நிக்கும். அதுதான் பேசும். கண்ணன் தப்பு பண்ணதா சொல்லுது அந்த பொண்ணு. அவன் தப்பு பண்ணலன்னு நாம ஆதாரம் கொடுக்கணும். ஆதாரம் கொடுத்தா மட்டும்தான் சார் விடுவாங்க. சார் கம்ப்ளைண்ட் பண்ணதே யாருன்னு தெரியல, அப்புறம் எப்படி சார் ஆதாரம் கொடுக்க முடியும்? வக்கீல் சார், இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. வர சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறாங்க போல, அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஜெகா, இரு மாப்பிள, இரு என்ன ஜெகா நடக்குதுங்க? மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருக்கு. என்ன ஜெகா அது? எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு போறாரு. என் தம்பிகள 2 தம்பிகளை மளிகை கடை கூட்டு போய் வீணாக்கிட்டு இவனாவது படிச்ச வேலை போய் ஒரு பெரிய நிலைமைக்கு வருவான்னு நினைச்சேவாமா. இப்ப எதிர்காலத்தை இங்கேயே முடிச்சிருவாங்க போல இருக்கே ஜெகா. என்ன செய்யறதுன்னு தெரியலவாமா. கடவுள் இருக்காருமா, பார்த்துக்கலாம் மாப்பிள. எப்படியாவது என் தம்பிய என்னண்ணே சொல்றாங்க? எஃப்ஐஆர் போட போறாங்கன்னு இப்பதானே வக்கீல் சொல்லிட்டு போனாரு. நம்ம கண்ணை தப்பு பண்ணலன்னு ஆதாரம் கேட்டாங்கல்ல, இவன் தானே அது. சார், இத்தனை பேர்ல உள்ள போக கூடாது. கொஞ்சம் ஓரமான ஜெகா கூப்பிடுவாங்க. இப்படி வாயா. நாங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க. என்ன சார், அந்த பொண்ணு போட்டோ அனுப்பிச்சது என் தம்பி இல்ல, இவன் தான். இவனா? என்ன நடந்துச்சுன்னு இவனே கேளுங்க. என்னங்க தனியா நீங்களா ஒரு விசாரணை நடத்தி யாரையா ஒருத்தனை கூட்டு வந்து நிக்கிறீங்களா? யாரோ ஒருத்தன் இல்ல சார், தப்பு பண்ணவன். அங்க கண்ணனை பாடுறா. நீ உன் வன்மத்தை தீக்க எதையோ பண்ணி என் தம்பி எந்த நிலைமையில நிக்கிறான்னு பாடுறா. டேய், என்ன நடந்துச்சுன்னு சார்ட்ட சொல்றா. டேய் சொல்றா. சார், நானும் காயத்ரியும் லவ் பண்ணுவோம் சார். ஆனால் அவங்க அப்பா அம்மா பார்த்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா சார். அதான் கோபத்தில். அதுக்காக கோவத்துல ராஸ்கல். என்ன விளையாட்டா போச்சா உனக்கு? போட்டோ எப்படி அவன் போன்ல இருந்து போச்சு? சார், என் ஃபோனில் இருந்து அனுப்புனா மாட்டிப்பேன்னு அவன் ஃபோனில் இருந்து. நம்பிக்கை துரோகி. டேய், இது உண்மையா இல்ல உன்னை மிரட்டி சொல்ல சொன்னாங்களா? உண்மைதான் சார். காயத்ரி மேலே இருந்த கோவத்தில் கண்ணை மொபைலை வாங்கி அனுப்பிட்டேன். ஆனால் இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல சார். சார், நாங்கள் தான் முதல்ல இருந்து சொன்னோம்ல சார், எங்கள் தம்பி கண்ணை தப்பு பண்ண மாட்டேன். நம்ப மாட்டேன்ட்டீங்களே சார். எவனோ பண்ண தப்புக்கு என் தம்பி அடிச்சு ஏன் சார்? டேய், படிக்க போனா படிங்கடா.
இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. முத்தையா சார் ஏன்டா? என்ன லாக்கப்ல போடுங்க. வா. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நீங்க அவனை கூட்டிட்டு போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ம். இங்க போடு தம்பி. கிளம்பு. என்ன சொல்றாங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள ஆமா, தப்பு செஞ்சது அவன் தான் இவையிலன்னு தெரிஞ்ச உடனே கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க மாமா. முருகா காப்பாத்திட்டேயா. டேய் கண்ணா மாமா கண்ணா அழாதடா. யாரு கண்ணு பட்டுச்சோ ஏதோ திருஷ்டி கலைஞ்ச மாதிரி நினைச்சுக்கோ. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. டேய் மாப்பிள்ள அழாதடா. மாமா நாங்களாம் இருக்கல, அப்படிலாம் உன்னை விட்டுருவோமா? மாப்பிள்ள கூட்டு போங்க. மூர்த்தி கூட்டு வாயா. வா, நாங்க 2 பேரும் வண்டியில வரோம். சரி ஜெகா. மாமா, கண்ணே எங்க மாமா? கதிரு, கண்ணே எங்க? வர்றான் தானோ. கண்ணா, அண்ணி, கண்ணா, கண்ணா, அண்ணி. கண்ணா, கண்ணா, டேய் கண்ணா, வந்துட்டியாடா? கண்ணா, எப்படி இருக்க? விட்டுட்டாளா மாமா? இனிமே கூப்பிட மாட்டாளா மாமா? கண்ணை தப்பே பண்ணல நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். கூப்பிட மாட்டாங்க. அழாதடா. டேய், என்னடா இது? என்ன மாமா, எப்படி அடிபட்டிருக்க? நான் ஒண்ணுமே பண்ணல அண்ணி, அடிச்சிட்டாங்க. அடிச்சாங்களா? ஐயோ, நல்லா அடிச்சிட்டாங்களா? ஆமா அண்ணி. ஐயோ, என்ன மாமா இப்படி அடிச்சிருக்காங்க? அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். இவன் தான் தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கு இவன் அடிக்கணும்? ஏமா, இந்த நியாயத்தை எல்லாம் அங்க கேட்க முடியுமாமா? என்னடா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்குதாடா? ஆமாம்மா. ரொம்ப வலிக்குதாடா? ஆமா அண்ணி, ஐயோ, நான் தப்பே பண்ணல அண்ணி. தெரியும்டா நீ எந்த தப்பு பண்ணலன்னு. முல்ல, நீ போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா. அழாதடா. கண்ணா, அம்மா கிட்ட வாடா. அம்மா, அம்மா. கண்ணா, மாமா ஜெகா வாங்க வந்து உட்காருங்க. நீங்க அழுகாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் வலிக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் அழுகாதீங்க.
எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போனீங்களா? ஆமாம்மா, அங்க இருந்தா வர்றோம். 5 ஆம்பளைங்க போயிருக்கிய. தப்பு பண்ணாத கண்ணனை ஏன் அடிச்சங்கன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படி யாரு கையில கிடைச்சாலும் அடிச்சிருவாங்களாமா? தானோ அவங்க யாரும் கண்ணனை விடுற ஐடியாவிலே இல்ல. எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுற ஐடியால தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தப்பு பண்ணது யாருன்னு மாப்பிள்ளைங்க தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதனாலதான் விட்டாங்க. எஃப்ஐஆரா? எஃப்ஐஆர்ல போட்ட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, ஃபாரின்ல போக முடியாதுன்னு சொல்வாங்களே. நல்ல வேளை எஃப்ஐஆர்ல எதுவும் போடல. நான் ஃபாரின்ல போக மாட்டேன். நீ ஃபாரின்ல எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே இறங்கி வா. அழாதடா. அக்கா இங்க வா, உட்காரு. எங்க அடிபட்டுச்சு? இங்க நீ இங்கயா? சட்டைய கட்ட. ஏய், என்னடா இது? என்னடா இது? என்ன மாமா இப்படி அடிச்சிருக்காங்க? ஐயோ, அண்ணி அழுவாதீங்க அண்ணி, எனக்கு வலிக்கல. இந்த சோறும் கறியும் கொடுத்து உன்னை வளர்த்து வச்சா எங்க இருந்து வந்து உன்னை அடிப்பாங்களடா? எங்க ஸ்டேஷன்ல என்ன ஆச்சு? கண்ணு போன்ல இருந்து போட்டோ எப்படி போச்சா? இவன் சீனியர் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட நிச்சயம் இருக்கு. அதனால இவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் கண்ணனுக்கு தெரியாமலே இவன் போன்லேருந்து அனுப்பியிருக்கான். அந்த பொண்ணு வீட்டில் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு மேலேயோ அவங்க வீட்டு மேலேயோ எந்த தப்பும் இல்லை. எல்லாம் அந்த பசங்க பண்ணது. டேய், அவங்கிட்ட உன் போன் எப்படிடா போச்சு? கேட்டாங்கன்னு கொடுத்த அண்ணி. இங்க பாரு, போன் எல்லாம் இனிமே அவங்க கிட்ட கொடுக்க கூடாது, சரியா? டேய், சீனியர் பசங்க கூட உனக்கு என்னடா பேச்சு? இனிமே அவங்க கூட தான் பேசாத, சரியா? சரிங்க அண்ணி. சரியாயிடும். இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுவிய. இப்ப நான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் போனதுல உங்க யாருக்குமே என் மேல கோபம் இல்லையா? என்னடா பேசுற நீ? கோவம் எப்படிடா வரும்? நீ இல்லங்கிற வருத்தம் தான் இருந்துச்சு. நீ வந்தா போதும்னு இருந்துச்சுடா. நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்க யாரும் நினைக்கவே இல்லையா? என்னடா பேசுற நீ? நான் உன்னை அப்படியே வளர்த்தேன். நீ பொம்பளை பிள்ளைங்க போட்டோவெல்லாம் அனுப்புவேன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? ஏலே, நீ ஏதாவது சின்ன சின்னதா குறும்பு பண்ணுவ, நாங்க 50 பேரும் உன்னை திட்டுவோம். இப்படி ஒரு தப்ப நீயே செஞ்சேன்னு சொன்னா கூட நாங்க நம்ப மாட்டோம்டா. இதுவே வேற வீடா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. நீங்க பாருங்க, என்னை யாரும் ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் நல்ல குடும்பமா இருக்கிய. உங்களுக்கு போய் நான் அவமானத்தை தந்துட்டேன்ல. கடையில பக்கத்து வீட்டுல எல்லாம் என்ன தப்பா பேசியிருப்பாங்கல்ல. என்னால உங்க எல்லாருக்குமே அவமானமா போச்சு. ஆனா அவனை வாயிலே அடி. சும்மா பெரிய மனுஷி மாதிரி பேசுறது அவன். டேய், யார் என்ன வேணா சொல்லட்டும்டா, உன்னை நாங்க நம்புவோம்டா. டேய்,
கண்ணா சொந்த பிள்ளைய நம்பாம வேற யாரடா நம்ப போறோம்? நல்லாதுடா.